வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது அறத்துப்பால்ல உள்ள 4வது அதிகாரமான அரண் வலியுறுத்தல்ல உள்ள முதல் குறள். முதல்ல இருந்து பார்த்தோம்னா 31வது குறள். சரி, இதுக்கான கதை என்னன்னு பார்க்கலாம். சேரன், செழியன், சேந்தன் அந்த 3 பேரும் ஆற்றின் அந்த கரையை படகு மூலம் கடந்து வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து அப்படி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கப்போ ஒரு பெரியவரை பாக்குறாரு. அவர் சரியா கண்ணு கூட தெரியல. இவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே அவர் கொஞ்சம் தடுமாறியே நடந்து போயிட்டு இருக்காரு. ஆனா அவர் கையில ஒரு பெரிய வீணை வச்சிருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கப்போ கொஞ்ச தூரத்துல அவர் மயங்கி விழுற மாதிரி கீழே விழுந்துடுறாரு. இவங்க போய் அவரை எழுப்பி விட்டு எந்திரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அவங்க கேக்குறாங்க, ஏன் தாத்தா இப்படி கீழே விழுந்துட்டீங்க, சாப்பிட்டீங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. கேக்குறப்போ அவர் சொல்றாரு, நான் சாப்பிடவே இல்லப்பா, ஒரு காலத்துல நான் இந்த வீணையை வச்சு ரொம்ப பெருசா வாசிச்சுட்டு இருந்தேன், பெரிய வித்வான். ஆனா இப்ப எனக்கு கண் பார்வை சரியில்லாம போனதுனால நான் வீணை வாசிக்கிறது கம்மியாயிடுச்சு, எனக்கு சாப்பிடுறதுக்கும் கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாரு. நான் சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுப்பா அப்படின்னு சொல்றாரு. உடனே இவங்க என்ன பண்றாங்க, யோசிக்கிறாங்க கொஞ்ச நேரம். இவரோட பசிக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கலாமான்னு யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாம வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செழியன் கேக்குறான். அப்ப இவங்க யோசிச்சுட்டு சேரன் வீணை வாசிக்க ஆரம்பிக்கிறான். செழியனும் சேந்தனும் சேர்ந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பாடுறது அவ்வளோ இனிமையா இருக்குது. அதனால அவங்க கொஞ்சம் தூரத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் கூடி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கேட்டதுக்கு அப்புறம் அவங்க வாழ்த்திட்டு கொஞ்சம் பணமும் கொடுத்துட்டு போறாங்க. அந்த சேர்ந்த காசு எல்லாத்தையும் எடுத்து அதை ஒரு பைக்குள்ள போட்டு அந்த பெரியவர்கிட்ட கொடுத்துட்டு இவங்க சொல்றாங்க, தாத்தா இதை வச்சு கொஞ்ச நாள் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அவர் சொல்றாரு, ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்றாங்க, வயசான காலத்துலனாலும் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. நம்பிக்கை, நாணயம், அன்பு, இரக்கம் அப்படிங்கிற எல்லாத்தையோடய சேர்ந்து அறவழியில நம்ம முயன்றோம்னா எந்த காரியம்னாலும் அது சிறப்பு தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க பயணத்தை தொடர்றாங்க. இதுக்கான குறள் என்னன்னா, சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. சிறப்பையும் செல்வத்தையும் அளிக்கின்ற அறத்தை காட்டிலும் நன்மையானது வேறு எதுவும் உண்டோ உலகத்தில் உள்ள மக்களுக்கு அல்லது உயிர்களுக்கு. மறுபடியும் நாளைக்கு நம்ம வேற ஒரு குறள்ல சந்திக்கலாம். நன்றி.